पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறது. நியாயமாக பாண்டவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் தரமறுக்கும் கௌரவாதிகளை சந்தித்து எப்படியாவது ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று தர்மராஜன் பகவான் கிருஷ்ணனை பணிக்க தூதுவனாக செல்ல பகவான் கிருஷ்ணன் ஒப்புக்கொண்டு திருதராஷ்டிரிடம் அவன் செய்த அதர்மங்கள் அத்தனையும் எடுத்து எம்பினான். பகவான் கிருஷ்ணன் மட்டுமல்லாது பரசுராமர், கண்வரிஷிகள், நாரதர், காந்தாரி இப்படி அனைத்து சான்றோர்களும் அந்த சபையிலே துரியோதனனுக்கு பலவாறு உபதேசம் செய்தனர். நீ போய்கொண்டிருப்பது அதர்மத்தின் வழி, இதனால் நம்முடைய குலம் நாசமாகும். அப்படி எவ்வளவோ சொல்லியும் துரியோதனன் கேட்ட பாடில்லை. மாறாக இவர்கள் அனைவரும் சேர்ந்து நம்மை கட்டுவிக்க பார்க்கின்றனர் என்று துரியோதனன் நினைத்தான். அப்போ இந்த விஷயம் சாத்தகி மூலமாக பகவான் கிருஷ்ணனுக்கு தெரிந்தவுடன், ஓ, தூதுவனாக வருபவரையே கட்டுவிப்பீர்களா நீங்கள்? அப்போ திருதராஷ்டிரனை பார்த்து பகவான் கிருஷ்ணன் கூறினான், யார் யாரை கட்டுகிறார்கள் பார்க்கலாமா? துரியோதனன் என்னை கட்டுகிறானா அல்லது நான் அவனை கட்டுகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான விஸ்வரூப தரிசனம் அந்த இடத்தில் பகவான் கிருஷ்ணன் காண்பித்தார். புண்ணியம் செய்த ஜீவர்கள் அத்தனை பேரும் அந்த விஸ்வரூப தரிசன பாக்கியம் பெற்றனர். ஏன்னா துரியோதனுக்கு உதவி புரிவதற்காக அதர்மமே தன்னுடைய வாழ்க்கை என வாழ்கின்ற ராஜர்கள் அங்கு இருந்தனர். ஆனால் அந்த விஸ்வரூப தரிசனம் அவர்களுக்கு கிடைத்ததா என்றால் மிகப்பெரிய சூரிய கிரணங்கள் கண்ணை மறைப்பது போல தோன்றியவுடன் அனைவரும் தலை கவிழ்ந்தனர். இப்போ பாருங்க, பீஷ்மர், துரோணர், விதுரன், காந்தாரி, திருதராஷ்டிரனுக்கு கூட அந்த விஸ்வரூப தரிசனத்தை காண்பதற்கு தனியாக ஒரு கண்களை இறைவன் அருளினால் கொடுத்தார். கடைசியில உன்னை பார்த்த கண்களால் இந்த உலகத்தை நான் பார்க்க பிடிக்கவில்லை என்று அந்த கண்களை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணனிடம் பணித்தான் திருதராஷ்டிரன். இப்போ எவ்வளவு சொல்ல வேண்டுமோ அவ்வளவு சொல்லியாயிற்று. ஆனால் இவர்கள் எவ்வளவு கேட்டும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறுவதாக இல்லை. உடனே பகவான் கிருஷ்ணன் கிளம்பினான். உபப்ளாவ நகரத்தில் இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு இந்த செய்தியை கூற வேண்டும். அதற்கு முன்பு குந்தியை சந்தித்து உன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு குந்தியிடம் கேட்க, அவள் விதுலா உபக்யானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்திரிய தாய் வீரமற்ற ஒரு மகனை எவ்வளவு உபதேசம் கூறி போருக்கு மீண்டும் அனுப்பி வெற்றி பெற வைக்கிறாள், இந்த கதை தன்னை கூறிக்கொண்டு இருக்கிறார். அப்போ குந்தி பகவான் கிருஷ்ணன் கிட்ட சொல்றா, எப்பவுமே சஜ்ஜனர், அதாவது நல்லவர்கள் போகின்ற பாதையில் கண்மூடி நாம் போய்கொண்டு இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வந்துவிடக்கூடாது. அதே போல மாறாக அந்த பாதையிலிருந்து வழுவி யாராவது நடக்கிறார்கள் என்றால், இல்லை துர்ஜனர்கள் எந்த பாதையில் போகின்றார்களோ அது வழி ஒருவர் நடக்கிறார் என்றால் அதற்கு காரணம் பூரணமான அஞ்ஞானமே. ஏன்னா எது நல்லது எது கெட்டது என்று பகுத்து ஆராயும் தன்மை இழந்தவர்கள் பாருங்க, தவறான வழியை இதுதான் சரி என்று நடந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் எவ்வளவு தூரம் எடுத்து கூறியும் அது தவறான வழி என்பதை ஒப்புக்கொள்ள, இப்ப துரியோதனன் போல
நீ செல்வது தவறு என்று அனைத்து சான்றோர்கள் கூறிய பொழுதும் அதை ஏற்க ஒண்ணாது, இது எந்த விதத்திலும் தவறில்லை அப்படின்னு துரியோதனன் சொல்லி கொண்டிருக்கிறானே, அதுபோல காரணம் அஞ்ஞானம். களியினுடைய மொத்த ஸ்வரூபம் இல்லையா, அது மட்டும் பாருங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மகன் சிரஞ்சயன் தன்னுடைய தாயை பார்த்து, எப்ப பார் என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறாய். ஒரு தாயானவள் மகன் மேல் கருணை காண்பிக்க வேண்டாமா? உயிரோடு நான் வந்திருக்கிறேன் என்கின்ற சந்தோஷம் உனக்கு சிறிது கூட இல்லை. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பையனை எப்போ பார்த்தாலும் திட்டிக் கொண்டே இருந்ததுதான் உன்னுடைய தர்மமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் விதுலாவை பார்த்து கேட்கிறான், கருணை இல்லாத தாயாக இருக்கிறாயே, அப்போ நீ என்னை திட்டுவதால் உனக்கு மிகவும் அதிகமான குஷி ஆகிறதோ, அதனால சந்தோஷப்படுகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு மகன் தன்னுடைய தாயை பார்த்து கேட்கிறான். பாருங்க, நிச்சயமாக நான் சந்தோஷப்படுவேன் சிரஞ்சயா. எப்பொழுது சிந்துராஜனை போய் கொன்று வா. நான் முதல் ஆளாக நின்று இப்பேற்பட்ட மகனை நான் பெற்றேன் என்று பூரித்து ஆராதனையை முதலில் நான் செய்கிறேன், ஆரத்தி நான் உனக்கு எடுக்கிறேன். மாறாக பயந்து ஓடி வந்து வீட்டில் பதுங்கி தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உன்னை போன்ற மகன்களுடைய தாய் என்று சொல்வதற்கு எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு சத்திரிய தாய் எப்படி தன்னுடைய மகனுக்கு வீரத்தை ஊட்டுகிறாள் என்பது விதுலா உபாக்கியானம் சொல்லுறது. ஏன்னா நான் போகமாட்டேன்னா சொல்றேன், என் கூட வருவதற்கு சகாயமாக யாருமே இல்லை. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரி படைகளை துவம்சம் செய்வதற்கு உண்டான செல்வம், அந்த செல்வமும் என்னிடம் இல்லை. எப்படி போனால் அவர்களை நாம் ஜெயிக்க முடியும்? பாருங்க, நான் தேவதைகளாக நான் வந்திருக்கிறேன். அசுரர்கள் தேவதைகளோடு போரிட்ட பொழுது தன்னுடைய நகரத்தை காலி செய்து எப்படி தேவதைகள் ஓடி வந்தார்களோ அதுபோல சிந்துராஜனுடைய யுத்த சமயத்தில் தேவதைகள் வந்தால் அது சரி, ஆனால் நான் வந்தால் தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. மகனும் சும்மா இருக்கல, தான் வந்ததற்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேடி சமாளித்துக் கொண்டு இருக்கிறான். பாருங்க, இப்போ என்கிட்ட சகாயத்துக்கு ஆள் இல்லை, செல்வம் இல்லை, இப்படி எதுவுமே இல்லை இல்லை என்று சொல்கின்றதற்கு பதிலாக விதுலா என்கின்ற தாய் கூறுகிறாள், அனைத்தையும் வைத்துக்கொண்டு ஆரம்பிப்பதில்லை எந்த ஒரு வியாபாரத்தையும். ஏதோ ஒரு சிறிய முதலீடு, அதற்கு மேல் அவர்களுடைய உழைப்பு. பாருங்க, அது சில நேரம் பெரிய தொழிலதிபராக மாற்றக்கூடும். அப்போ கோட்டீஸ்வராக இருப்பவர் தான் வியாபாரத்தை தொடங்க வேண்டும் அப்படிங்கிற கணக்கு இல்லை. சிறிய விஷயம் நம்மிடையே இருந்தாலும் இல்லை, மனதில் இருக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை இருக்கில்ல, அதை மூலதனமாக வைத்து கொண்டாவது போராட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வர. பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஹோட்டல், அதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரங்களை கழுபவராகத்தான் வேலையில் சேர்க்கின்றனர். ஊர் விட்டு ஊர் சென்று பிழைப்புக்காக இருப்பவர்கள் பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பெயர் வாங்கி வேலையை நன்றாக கற்றுக்கொண்டு இன்று 2-3 ஹோட்டல்கள் நடத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் முன்னுக்கு வந்து விடுகின்றனர். காரணம் என்ன? அவர் கையில் இருந்த முதலீடா அப்படின்னா உழைப்பு. ஒரு வியாபார நிறுவனத்தில் என்னென்ன விஷயத்தை கவனிக்க வேண்டும் என்பதை கூர்மையாக கவனித்து அப்போ அதை திறம்பட நடத்துபவர்களாக முன்னுக்கு வந்து விடுகின்றனர். இது போல அவர் சாமர்த்தியத்தின் மூலமாக நாம்
நம்மிடம் இருக்கின்ற திறமையை நாம் பயன்படுத்த வேண்டும். எப்படி வியாபாரத்திற்கு இந்த மாதிரி அறிவோ அதே போலத்தான் வீரத்திற்கும். உன்னுடைய வெற்றி தோல்வியை பற்றி எல்லாம் இப்ப யோசனை பண்ணக்கூடாது. முதல்ல உனக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த வேலை என்னவோ அதை முதல்ல செய்ய வேண்டும். எதற்காகவோ காரணம் காண்பித்து கொண்டு அந்த வேலையை ஆரம்பிக்காம இருக்கிறான் பார்த்தீங்கன்னா அவன் மிகப்பெரிய சோம்பேறி. வேலையை செய்து கொண்டே இருந்தால் பலனை தருவது இறைவன். அது வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம். ஆனால் நம்மால் ஆன அந்த பிரயத்தனம், நம்மளுடைய முயற்சி, அதை எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ அவனுக்குத்தான் வெற்றி வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு போராடு, நிச்சயமாக வெற்றி பெறுவாய் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கையை வித்தலா சிருஞ்சயனுக்கு கொடுக்கிறார். உடனே இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சிருஞ்சயனுக்கு திடீரென ஒரு புத்துணர்வு ஏற்பட்டதாக தோன்றியது. அம்மா, அவ்வப்பொழுது நான் ஏதாவது ஒரு கேள்விகளை உன்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். உன்னுடைய பேச்சை கேட்டு வீரம் வராத மகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் யாராவது இருப்பார்களா? இதோ எழுந்து விட்டேன். என்ன ஆனாலும் சரி, சிந்துராஜனை என்ன சொல்லுது, போரில் வென்றுதான் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிருஞ்சயன் எழுந்து போருக்கு புறப்பட்டான் அப்படின்னு விதல உபாக்கியானம் இத்துடன் நிறைவருகிறது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை கிருஷ்ணா தர்மராஜரிடம் போய் சொல். எப்படி போருக்கு பயந்து கொண்டு மிருதுவான சுபாவத்தை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கிறானோ தர்மராஜன், சபையில் நடந்த அபமானங்களை எல்லாம் மறந்து விட்டானா? மிருது சுபாவம் அப்படிங்கிறது சத்திரியர்களுக்கு உரித்தானது அல்ல. முதலில் ராஜ்யத்தை ஆள வேண்டும். தனக்குன்னு வரக்கூடிய அந்த பிதராஜ சொத்துக்களை அதையே பிச்சை எடுக்கும் நிலையில் கேட்டுக்கொண்டிருப்பது இழிநிலை. அப்போ யுத்தத்திற்கு தயாராகு அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜனிடம் போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து அர்ஜுனனிடம் நான் சொல்ற விஷயத்தை போய் சொல். அவன் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய அசரீரி ஒன்று கேட்டது வானத்தில். சாக்ஷாத் இந்திரனே, அந்த இந்திரனுக்கு சமானமானவனே உனக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறான். பீமசேனனிடம் சகாயத்தோடு மிகப்பெரிய யுத்தத்தில் அனைவரையும் ஜெயிப்பவன் இவன். சாமானிய வீரன் அல்ல, மிகப்பெரிய காண்டீபதாரியாக வருபவன். இது சத்தியம் என்கின்ற அசரீரி கேட்டது. இந்த விஷயத்தை தயவு செய்து அர்ஜுனனிடம் கூறு. பாருங்க, யோகம், லக், இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அது சில நேரம் யாருக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, யார் ஒருவர் தர்ம மார்க்கத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் யோகமும் கைகூடும். என்னுடைய குழந்தைகளை பொறுத்தவரை எந்த காலத்திலும் தர்மத்தை மீறுபவர்கள் அல்ல. அப்போ இது அற்புதமான காலம், யோகம் நிறைந்த காலம், எழுந்திருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து பீமசேனனுக்கு பற்றி எந்த கவலையும் இல்லை. அவன் எப்படா போர் என்று காத்திருப்பவன். அது மட்டுமல்ல, அந்த வைரியை நாசம் செய்வதற்கு உண்டான நேரத்தை அவன் பார்த்து கொண்டு இருப்பவன். மிகப்பெரிய நம்பிக்கையை அவன் தன்னகத்தை வைத்திருப்பவன். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மிருது அப்படிங்கிற சாஃப்ட் அந்த சுபாவம் பீமசேனிடம் இல்லை. ஒருவேளை தர்மராஜனிடம், சில நேரம் அர்ஜுனனிடம் கூட இருக்கு. ஏன்னா சத்ருக்களை நாசம் செய்யாத இரவு தூங்க மாட்டான் பீமசேனன். அவனை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. திரௌபதி சாமானியமானவள் அல்ல. இந்த உலகத்தில் எவ்வளவு தர்மங்கள் இருக்கோ, எவ்வளவு சூக்ஷ்மங்கள் இருக்கோ, அனைத்தையும் தெரிந்தவள்,
அந்த தர்மத்தை தெரிந்தால் மட்டும் போற்றாது, அந்த தர்மத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காண்பிப்பவள். அது மட்டுமா, பாண்டுராஜனுடைய மருமகள். அதனால பாருங்க, மருமகளாக திரௌபதி வந்ததால் பாண்டுராஜனே மகாத்மன் ஆனான். அப்பேற்பட்டவள் திரௌபதி. இந்த உலகத்தில் எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கோ அனைத்து சத்குணங்களும் கூடியவள். யசஸ்வினி, பாக்யவதி, நல்ல குலத்தில் வந்தவள், எல்லாராலும் புகழப்படுபவள். பாருங்க, ஆனா 5 பேரையும், என்னுடைய குழந்தைகளை கொஞ்சம் கூட மனம் கோணாது பார்த்து கொண்டு இருப்பவள் என்னுடைய மருமகள். கேட்டதாக சொல்லுங்கள். மற்றும் நகுல சகாதேவன், அவனிடம் மாத்திரி குழந்தைகளிடம் சொல்லுங்கள், பராக்கிரமத்தை காண்பிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது, நாம் வாழ வேண்டும். பாருங்க, பராக்கிரம் காண்பிக்கவில்லை என்றால் சத்திரிகளுக்கு குஷியாகிவிடும். எழு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையினுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய நகுல சகாதேவனிடம் கூறுங்கள். மற்றும் அந்த சபையில் என்ன நடந்தது என்பதனை அற்புதமாக ஞாபகப்படுத்தி உறங்கி கிடுகின்ற அந்த வீரத்தை தட்டி எழுப்பும்படியாக குந்தி பகவான் கிருஷ்ணனிடம் அற்புதமான உபதேசத்தை செய்தால் மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.